அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இது 2026 புதிய ஆண்டு பிறந்து அதுக்குள்ளே ஒரு 2 மாதம் ஓடிப்போச்சு இல்லை? இந்த ஆண்டு பிறந்தப்போ நிறைய ஜோதிடம், ராசி பலன் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு இந்த ராசிக்கு பிரமாதமாக இருக்கும் சார், 26 அடி கொட்டி முழக போகிறீங்க, கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மால் உடனே நம்ம ராசிப்படி இன்னும் வரலையே அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு வேறு வகையான கவலை உண்டு. என்ன சார் ஏங்கன்னு இல்லை, இந்த புத்தாண்டு பிறந்த நேரத்தில் புத்தாண்டு தீர்மானம் அப்படின்னு ஒன்று எடுத்தேன் சார், நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிம்பாங்க. இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் இதை செய்யணும், இல்லைன்னா இதை செய்யக்கூடாது, இந்த பழக்கத்தை விட்டுறணும்னு தீர்மானித்தேன், முடியல சார் அப்படிம்பாங்க. சில சமயங்களிலே நாம் புத்தாண்டு தீர்மானம் என்று எடுப்போம், இப்போவே ஒரு 2 மாதங்கள் ஆகிவிட்டன, ஒரு சின்ன சலிப்பு வரும். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி உண்டு, இட் இஸ் நெவர் டூ லேட் டு லேர்ன் என்று சொல்வார்கள். நான் இந்த வயசில் தான் படிக்கணும், இந்த வயசில் தான் படிக்கணும், வயசாகி போச்சுங்க இனிமே என்னங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவதை போல தவறு வேறு எதுவும் இல்லை. அது படிக்காததை விட பெரும் தவறு. எப்பொழுது வேண்டுமானாலும் புதிதாக ஒன்றை கற்கலாம், அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் புதிதாக ஒரு தீய பழக்கத்தில் இருந்து விலகி தள்ளி வரலாம். மிச்சம் இருக்கிற காலம் பயனுள்ளதாக இருக்கும். புத்தாண்டு தீர்மானம் எடுத்தங்க, அதை விட்டுட்டங்கன்னா அப்படி தான் போகத்தான் போகும். நியூ இயர் ஆரம்பித்தா அப்படியே இருக்கும், எல்லாம் ஜனவரி 1 அப்படியே நின்றுக்கிட்டு இருப்போமா? நாட்கள் சென்று கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்கன்றார் பாரதி. எப்பா புது வருஷம் இப்போ தான் பிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு வேலையை ஆரம்பி அப்படின்னு கூட அந்த வரியை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி தான்ப்பா நீ பிறந்ததாக நினச்சிக்க, இந்த ஆண்டு இன்னிலேருந்து அந்த விஷயத்தை தொடரு. இதை குறிப்பிட்டு சொல்லுவதற்கு காரணம், உலக அளவிலே பல பேர் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அந்த நிறுவனத்து பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய சிக்கன் இருக்குதே, அது சம்பந்தமாக அதை வைத்து செய்யப்படுகிற உணவுகள், அது உலக பிரபலத்துவம். அது அவர் தொடங்கினப்போ அவருக்கு வயசு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. சொல்லப்போனால் அவர் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த இடத்திலிருந்து அவர் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவருக்கு தனக்கு தெரிஞ்ச சில மசாலா சேர்மானங்கள்லாம் போட்டு அந்த சிக்கனை கொண்டு போய் விற்றுருக்கிறார். ஒரு இடத்துல டக்குன்னு பிக்கப் ஆகி இன்றைக்கி அவர் உலக அளவிலே அந்த நிறுவனம் கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. 60 வயதுக்கு மேலே சாதிக்க தொடங்கி சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாக மாறியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அஸ்ஸாமில் ஓம்கார்நாத் சர்மான்னு ஒருத்தர், அவருக்கு பேரே மருந்து சாமின்னு பேர். என்னது மருந்து சாமி? அவர் டாக்டர். ஆனால் அந்த கிராம பகுதிகளுக்கெல்லாம் அவர் சைக்கிளில் போயே அங்கே பகுதியிலே தன்னை தேடி வர முடியாத ஏழை மக்கள், அவர்கள் குடிசைகள், அவர்கள் வீடுகளை தேடி சென்று இவரே தினம் தினம் அவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் இலவசமாக தந்துவிட்டு வருகிறார். தங்கிட்ட இருக்கிற மருந்து, இதுக்காக அவர் சில மருந்து நிறுவனங்களிடத்திலும் தொடர்பு வைத்திருக்கிறார். ஐயா இது மாதிரி இலவசமாக மருந்து தரணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் தரதில் ஒன்றும் இல்லை. அங்கே போய் யாராருக்கு என்னென்ன மருந்து வேணும் அப்படின்னு முதல் நாளே போய் கேட்டுக்கிட்டு, அப்புறம் இந்த மருந்து நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான மருந்து, இவரால் முடிந்த சைக்கிளில் போய் அவருக்கு மருந்து சாமி அப்படின்னே அந்த ஜனங்க பெயர் வைத்து இன்றைக்கு மாநில அளவில், இந்திய அளவிலே அவருக்கு விருதுகள் தந்து பாராட்டி இருக்கிறார்கள். நம்ம பாலம் நாராயணசாமி ஐயா, அவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தந்தார்கள் உலக அளவில். ஆனால் அதையும் ஏழை மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக அதையே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் வயது வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் தான் இந்த பணி செய்வதற்கு அவர்கள் முழு மூச்சோடு இறங்குகிற பொழுது வாழ்க்கையில் ஒரு பகுதி முடிந்து போயிருக்கிறது. ஆனாலும் இது முடிந்து போய்விட்டது, இனிமேல் நமக்கென்ன என்று மனம் தளராமல் உறுதியாக அதிலே தொடர்கிறார்களே, அவர்களை வெற்றி தொடர்கிறது, புகழ் தொடர்கிறது, அங்கீகாரம் தொடர்கிறது. எல்லாவற்றையும் விட மக்களுடைய மனங்களில் தொடர்ச்சி என்பது இல்லாமல்
நிரந்தரமாக அவர்கள் நிலை பெற்று விடுகின்றார்கள். நம்ம திருப்பராய்த்துறைன்னு திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே சித்பவானந்தர்னே ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு மிலிட்ரி சுவாமிஜி அப்படின்னே பேர் சொல்லுவாங்க. என்ன மிலிட்ரி சுவாமிஜி அப்படின்னா, அவர் ரொம்ப நெறிமுறைகளை பின்பற்றுவதில், அதுவும் தனக்கு உரிய நெறிமுறைகள் பின்பற்றுவதில் ரொம்ப மிலிட்ரி மாதிரி மிகுந்த கட்டுப்பாடோடு இருந்திருக்கிறார். அடித்தட்டு மக்களினுடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த பள்ளி தொடங்கி அவர்களுக்கு தமிழும் வடமொழியும் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகள் மேலேற்றுவதற்கு தேவையான தகுதிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்த பெரியவர் சித்பவானந்தர்னு பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலே சீடராக இருந்து இந்த பகுதியிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமூக பணியிலே ஈடுபட்டவர். அவருடைய அந்த அந்த இருந்திருக்கிற அந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் அந்த சாக்கடை இருக்கிறதே அதை அடைச்சிக்கிச்சு. எல்லோரும் சுற்றி வர காலையில் பார்த்தா அந்த சாக்கடை அதில் அது ஆடி அண்டர் கிரவுண்டு சாக்கடை சிவரேஜ்னு சொல்கிறோமே, அது அடைச்சிக்கிச்சு. அதனால் அந்த பக்கம் அந்த நாற்றம் அது தண்ணி மேலே வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உரிய அந்த பிளம்பர் அவர் வந்து தான் அதை சுத்தப்படுத்தணும். அதனால் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிலாம் அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. பிளம்பருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டோம், இன்னும் வரலையேன்னு காத்துட்ருக்குறாங்க. அப்போ இவர் வர்றார். என்ன எல்லோரும் பார்த்துட்டுங்க? இல்லை, அதை இறங்கி அடப்பு எடுக்கணும், அடைச்சிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை எப்படி அடப்பு எடுக்குதுன்னு தெரியல அப்படின்றாங்க. அவருன்னே எப்படி அடப்பு எடுக்குதுன்னு தெரியலையா, இப்படி தாங்க அப்படின்னு டகால்னு அதில் குதிச்சிட்டார். குதித்து அதை சுத்தப்படுத்தி அந்த அடைப்பை சரி செய்து அந்த தண்ணீர் ஓடிம்படி செய்து விட்டு மேலே எழும்பி வந்தார். அதான் ஒரு துறவிக்கு அடையாளம். அப்படிங்கிறதையும் தாண்டி யாராவது ஒருத்தர் வரட்டும், அவர் வந்து இதை சரி செய்வார், யாராவது ஒருத்தர் மூலமாக அடைத்து கொண்டு இருக்கிற தண்ணீர் நீங்க வேண்டும் என்று சாக்கடையையும் நாற்றத்தையும் அங்கேயே வைத்து கொண்டிருந்தோம் என்றால் வாழ்வு சிறக்காது, சுற்றுப்புற சூழல் சிறக்காது. இப்படித்தான் என்று இந்த வினாடியிலேயே அந்த வேலையை தொடங்கினாரே. பின்னால் பார்த்து கொள்ளுவோம், இன்னொருவர் செய்வார் என்று இல்லாமல் இப்படித்தான், இதோ இந்த வினாடி இன்றைக்கு என்று தீர்மானித்தது மாதிரி இப்படித்தான், இதோ இன்றைக்கு இந்த வினாடி என்று தொடங்குவோம். வருங்காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு கோலாகலமாகத்தானே இருக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.